ஜெபம் செய். அன்பும் இரக்கமுள்ள பரலோகத்து கடவுளே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. உங்களால் எந்த நடைமுறை பேச்சில் சொல்ல முடியுமோ எளிமையாக சொல்லுங்கள். தேங்க்யூ சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். நீர் கொடுத்த ஆவிக்காக ஸ்தோத்திரம், அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த பிள்ளைகளுக்காய், பிள்ளை செல்வத்திற்காய், கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம். எல்லாத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பெற்றிருப்போம். நம்ம தினந்தோறும் கொடுக்கிறார். தினந்தோறும் நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, அவளுடைய கல்விக்காக, அவளுடைய திருமண வாழ்வுக்காக, ஆண்டவரே, அவளுடைய வேலைக்காக, வேலையிலே உயர்வுக்காக, மாறுதலுக்காக, ஃபாரின்ல அவனை கொண்டு போய் நிறுத்தினதுக்காக, ஃபாரின் கொண்டு போனதுக்காக, கொண்டு போகிறதுக்காக நன்றி செலுத்துங்க. முதல் வேலையாக தான் செய்யும். பவுல் கற்றுக் கொடுத்த ஃபர்ஸ்ட் பாடம் இது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்போ இருக்கிற நிலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஐயா, என்னால் நடக்க முடியல, நிற்க முடியல, என்னால் பார்க்க முடியல, தலை நிமிர்ந்து நிற்க முடியல, இக்கட்டான நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் நிற்கிறேன். ஆனாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஏனென்றால் நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு. ஒருவேளை இதெல்லாம் மாற்றுகிற வல்லமை அவருக்கு மாத்திரமே உண்டே தவிர உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனால மாற்ற முடியாது. அந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். இது இத்தனை வயசு வரைக்கும் எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ விபத்துகள் நடந்தது, எத்தனையோ கொரோனா வந்தது, எத்தனையோ ஃபேஸஸ் நாங்கள் சந்தித்தோம். இப்பொழுதும் கூட அநேக வியாதிகள் உடன்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வசனம் சொல்லணும்னா சொல்லுங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தை சொல்லி சோமன். ஆமாண்டவரே, நமக்கு நன்றி. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத ஊரகமும் தோன்றி ஒழியாது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோ ஊதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோ ஊதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, வியாதியில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன்.
இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான். ஆண்டவரே, இந்த நண்புள்ள ஆண்டவர் ஆவி உள்ளவரை நாங்கள் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நீ கொடுத்த இந்த துதிக்கிற வேலைக்காக நன்றி ஆண்டவர். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவராக இருக்கிற. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று தினத்தில் நாம செங்கடலை ஆண்டவர் இவளை புரித்து நடத்தினதை பார்த்தோம். நான் உன் விண்ணப்பத்தை, நான் உங்கள் பாடுகளை பார்க்கவே பார்த்தேன், உங்கள் பெருமூச்சியை நான் கேட்டேன், உங்களை நான் விடுதலையாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொன்னவர். எக்ஸோடஸ் 3ல் அதை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான செய்தி ஆவியானவர் நமக்கு சொன்னார். பேட்டில், மோசே சொல்கிறார், பேட்டில், யுத்தம் முழுதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, பலவிதமான யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், ஃபினான்ஷியல் பேட்டிலை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். வி ஆர் இன் த பேட்டில் ஃபீல்டு. வியாதி, அதை சந்திக்கிற ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கு. அல்லது அவமானம், அது ஒரு பேட்டில் ஃபீல்டு. அல்லது உயர்வே இல்லாமல் தாழ்வில் இருக்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்டு. அந்த நிலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு களம், போர்க்களம். அது எப்போ பார்த்தாலும் தலைகுனிவு, எப்போ பார்த்தாலும் அழிவு, நாசம், கடன், இக்கட்டுகள், இவையெல்லாம் ஒரு விதமான பேட்டில் சேலஞ்சஸ். எப்போதெல்லாம் நம்ம அந்த சேலஞ்சஸ் சந்திக்கிறோம், இந்த பேட்டில் ஃபீல்டை சந்திக்கிறோம், நமக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, யுத்தம் உனதல்ல, அது கர்த்தரின் யுத்தம். ஆமென். யுத்தம் உனதல்ல, அது கர்த்தரின் யுத்தம். நேற்று இந்த பார்வோன் கடந்து வரும் பொழுது நான் சொன்னேன், பார்வோன் அந்த 10 வாதைகள் வரும் வரைக்கும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். நான் சொல்றேன், லிபரேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? பார்வோனின் அரண்மனையிலே. யாருக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? யாருக்கு? பார்வோன் மனதில் தோண்டிட்டு. பார்வோனுக்கு அந்த 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 ஹெட் வெயிட்ன்னு சொல்லுவோம்ல, பார்வோனுக்கு நீ என்ன எங்களாலையும் செய்ய முடியும். மந்திரவாதியை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வாதைகள் வரைக்கும் அவனால் திரும்ப திரும்ப செய்ய முடிந்தது. ஆனாலும் இறுதியா மோசேயுடைய கோல் தான், கர்த்தர் தான் ஜெயித்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொன்னால், அவன் புரிஞ்சுக்கணும், அவன் அறிஞ்சுக்கணும். என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் தான் சர்வ வல்லவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி, யுத்தத்தில் சிறந்தவர், அவர் யுத்தத்தில் மகத்துவமானவர் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான். எப்பவுமே நீ யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமாய் நிற்கிற எத்தனையோ ஏரோதுகள் இருப்பாங்க, பார்வோன்கள் இருப்பாங்க, நிறைய அதிகாரிகள், ராஜாக்கள் இருப்பாங்க, ஆசாரியர்கள் இருப்பாங்க, நமக்கு விரோதமாய் ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க, அவங்கள நம்ம ஒடுக்குவாங்க அவருடைய எண்ணத்தின்படி. ஏன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுப்பார் ஆண்டவர். இப்படிலாம் பண்ணணும், இப்படிதான் இவங்களை அப்ரெஸ் பண்ணணும், இதுதான் ஐடியா. அந்த ஐடியாவை அபத்தமாக்குவார். கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள்லயே அந்த ஐடியாக்களை, அது ஆண்டவர் கொடுத்த ஐடியா தான், அந்த ஐடியாவை அபத்தமாக்குவார், அடித்து போடுவார். அந்த ஐடியாலாம் தவிடுபடியாக மாறும்.
அது இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ மொர்தேகாய், ஆமான், அந்த நிகழ்ச்சி பாருங்க. கடவுள் ரொம்ப அழகாக ஐடியா கொடுக்குறாரு ஆமானுக்கு. ஆமான் ராஜா இடத்துல இப்படிலாம் கேட்கணும். அவருடைய கழுதை கோவேரி கழுதையில், அவருடைய குதிரையில் நம்ம சவாரி பண்ணோம். அவர் நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு தங்கெல்லாம் கொடுக்கணும். அவருக்குன்னு ஒரு சீட் இருக்கணும். அங்கெல்லாம் வச்சு அவரை உட்கார வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுறான். ஆனால் மொர்தேகாய்க்கு என்ன பிளான் பண்ணுறான்? கழுமரம் போடணும். ரைட்? இதெல்லாமே நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம், எஸ், நடக்கிற மாதிரியே இருக்கு. எஸ்தர் இடத்துல வந்து மொர்தேகாய் சொல்கிறான், நீ இந்த நாளில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும், உங்கள் குடும்பம் அழிந்து போகும். அந்த அளவுக்கு டெஸ்பரேஷன். புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரை. என்ன ஆண்டவரை, ஒன்றுமே செய்யலை, நான் சும்மா உட்காந்துருந்தேன் வாசலில், அவனுக்கு நான் விஷ் பண்ணல, மரியாதை செலுத்தலை, அவ்வளோதான், நான் செய்தது அவ்வளோதான். அதுக்கு போய் என்னை வந்து கழுமரத்தில், அதாவது என்ன செய்வோம் அந்த காலத்தில், தூக்கு மரம், அதனால தூக்கு மரத்தில் போடுன்னு சொல்கிறானே, அவன் எவ்வளவு நொந்து கொண்டிருப்பான்னு யோசிச்சுப்பான். ஏன்னா நானும் கூட சில நேரங்களில் அப்படிதான் நொந்துப்பேன் ஆண்டவரை. எனக்கும் ஆண்டவருக்கும் நிறைய உறவு இருக்குங்க. நான் பேசும்பொழுது சில நேரங்களில் நான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாலும் அது என்னுடைய அப்பாவிடத்துல பேசுகிற மாதிரி தான். சில நேரங்களில் நான் அப்பான்னு கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் சின்ன தகராறு இருக்குன்னு அர்த்தம். நான் கடவுளேன்னு சொல்வேன். ஏன்னா இல்லை நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ட் கீப்பப் பண்ணுறீங்க, ரொம்ப பிகப் பண்ணுறீங்க, நான் உன் பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு அருகதி இல்லை, நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க, இப்படிலாம் பேசுவேன். நான் தான் சொல்கிறேன், நான் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி, எதையும் நான் ஒழித்தெல்லாம் வைத்தெல்லாம் பேசுவதே இல்லை. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜபத்தில் கடவுளே தான் இருக்கும். நான் யூஸ்வலாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அல்லது அன்பு மிரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். நீங்கள் யோசிச்சுருவேன்னா இவர் கடவுள்ன்றாரு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஃபைட்டு, பேட்டில் பிட்வீன் சன் அண்ட் ஃபாதர். முதல்ல உண்மையாக சொல்ல போனால் நம்ம வந்து அவர் கிட்ட கூட நிற்க முடியாது, அவர் கிட்ட நிற்க கூட முடியாது, ஒரு தூசு அது கூட இல்லை, இமேஜின் கூட பண்ண முடியாது. ஆனாலும் என்னன்னா நமக்கு ஏதோ ஆண்டவர் நம்மளை வைத்த அன்பு அல்லது அவர் மீது நாம் வைத்த அன்பு தான் நம்ம அந்த மாதிரி பேச வைக்குது. அதனால் என்ன செய்யறான் மொர்தேகாய், என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் சொல்கிறாரு, ரொம்ப கோபம் மட்டும் தான் சொல்கிறாரு எஸ்தர் இடத்துல. சோமன் நீ தான் பேசணும், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவன் என்ன நினைச்சா, யூத இனங்கள் எல்லாம் அழிக்கணும், அவனுக்கு எதிராக இருந்த எல்லாரையும் அழிக்க வேண்டும். இதுதான் ஆமானின் திட்டம். பார்வோனின் திட்டம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் அழிக்கணும், அந்த 25 லட்சம் பேரை விடக்கூடாது, அவங்க அடிமையாகவே இருக்க வேண்டும், அவங்க இந்த செங்கடலை கடந்து போகக்கூடாது. அதுதான் திட்டம். அந்த திட்டத்தை அவமாக்குறாரு பாருங்க. அவனுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. பார்வோனுக்கும் சரி, ஆமானுக்கும் சரி, எல்லாம் பாசிட்டிவா நடக்குது. ராஜா கண்களிலே தயை கிடைக்குது, ராஜா முத்திர மோதிரம் கொடுக்குறாரு, ராஜா சாங்ஷன் பண்றாரு, ஆமா அவனை கொன்றுங்க அப்படின்லாம் வந்து பிரமாணம் எழுதப்படுகிறது. யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் பிரமாணம் எழுதப்படுகிறது. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது சில நேரங்கள் நமக்கு தோணும், ஐயையோ நம்ம ஆண்டவர் நம்முடைய தகப்பன் கொஞ்சம் வீக் போடுகுது. நோ, he is very strong. அவரை மாதிரி ஒரு சேனைகளின் கர்த்தரை நம்மால் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். ஆனால் தோணும், நிச்சயம் தோணும். சங்கீதக்காரன்லாம் பேசுவான், நீங்கள் நல்ல வாசினா உங்களுக்கு தெரியும், ஏன் அந்த துன்மார்க்கர்கள்லாம் ரொம்ப பயங்கரமா வளர்றாங்க, ஏன் ஆண்டவர் என்ற கேள்வியெல்லாம் வரும் பொழுது அவனுக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. ஸோ இந்த 2 நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படி ஆமான்
திட்டங்களும் அல்லது ஃபேரோ திட்டங்களும், எசேபேல் சொல்றா, அடுத்த நாளே அவனுடைய ரத்தத்தை நான் பார்ப்பேன், அவன் திட்டங்களும், சன்பிலாத்து தொபியாக்கில் திட்டங்களும் அவமாக்குவார். அவங்க இருந்த இடம் கூட தெரியாது. எசபேல் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவ 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 ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு, ஆமான் எந்த வலையை விரிச்சானோ அதே வலையில அவன் விழுந்து அவன் தூக்கு மரத்துல போட்டான். எப்படி ஃபாரோ அந்த குழந்தைகள் எல்லாம், சின்ன குழந்தைங்க, 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நைல் நதியில போட்டு அமுக்கி கொண்டான். எல்லா குழந்தைகளும், சிறு குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போட்டான். அதே மாதிரி கர்த்தர் ரிவெஞ்ச் எடுக்கிறவர். நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. சிலருக்கு அப்படிதான் தோணுது, எல்லாம் தப்பா இருக்கு, என் பிள்ளை திருமண விஷயம் தப்பா இருக்கு, என் மக திருமண விஷயம் தப்பா இருக்கு, என் வேலை தப்பா இருக்கு, என் வருமானம் தப்பா இருக்கு, என்ன கடன் ஐயோ பயங்கர கொடுமையா இருக்கு, என் வியாதி ஏன் எனக்கு வந்தது தெரியல, இந்த சாபம் ஏன் வந்தது எனக்கு தெரியல, ஏன் இந்த வீட்டில் நான் பொண்ணெடுத்தேன், ஏன் இந்த வீட்டில் நான் பையன் எடுத்தேன் என்று தெரியல என்று சொல்லி மன குமரலோடு கூட நம்ம இருக்கலாம். நீங்க பாருங்க, முடிவு பாருங்க, முடிவை தான் பார்க்கணும். முடிவு எப்படி தெரியுமா? பார்வோனின் பிணங்கள் அல்லது பார்வோனை சார்ந்தவர்களின் பிணங்கள் அதை கரையோரத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை பார்க்கும்படி செய்தார். நேற்று நான் அதை சொன்னேன். அதே மாதிரி யூதர்களுக்கு களிப்பு கொண்டாட்டம், நீங்க எஸ்தர் புத்தகத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். களிப்பு கொண்டாட்டம், விருந்துண்டு மகிழ்ந்து அந்த நாளை ஒரு கிரேட் டேவா, அதாவது ஒரு நியூ பிகினிங்கா அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இன்னைக்கு உங்களுக்கு நாட்கள் வரப்போகிறது. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, உபாகமம் 33ஆம் அதிகாரம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் சர்ச்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டையும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். மேடுகளை நீ மிதிப்பாய். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்முடைய ஆண்டவர் பேட்டில் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு விரோதிக்கிறவர்களுக்கு அவர் எப்படி சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்பதை நான் குறித்து உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அதுல கோலியாத்தும் தாவீது கதை வருகிறது. நிறைய தரம் உங்களோட நான் பேசியிருக்கிறேன். ரைட், ஃபுல் ஆர்ம்டுனா ஃபுல் ப்ரொடெக்ஷனோட இருக்கிறான். ஷீல்டு, தலைக்கவசம், கை கவசம், கையில் ஒரு பெரிய கத்தி. அவனெல்லாம் சிம்பிளாக வெட்ட கூட முடியாது, கிட்ட கூட போக முடியாது. இல்லை, அவனை வந்து ஒரு இது கூட கூட டச் பண்ண முடியாது. ஆனால் இந்த சின்ன பையன், தேவ பக்தி உள்ள, வைராக்கியம் உள்ள, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது, அவனை பார்த்து சொல்றான், டேய் நாயே. இன்னைக்கு நம்ம பார்த்து பலர் சொல்ற வார்த்தை தான் நாய், அல்லது நான் என்ன நாயா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, அல்லது மற்ற ஏளனமாய் பேசுகிற அளவுக்கு, ரொம்ப ரொம்ப கேவலமான தெய்வங்களை. அதாவது என்னன்னா, நம்ம ஜெபிக்க நமக்கு என்னன்னா போராட்டம். நம்மளை கேவலம் 10 நாளும் பரவாயில்ல, தெய்வம் ரொம்ப ஜெபம் பண்றான்டா,
இவன் ரொம்ப உபவாசிக்கிறாங்கடா, இவங்க ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்கடா, இவங்க ரொம்ப கோயில் போகிறாங்கடா, இவங்களுக்கு ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா போச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். என்னால என் ஆண்டவருடைய பேர் கொஞ்சம் தூஷிக்கப்படுகிறது என்ற வருத்தம் சில நேரங்களில் வரும்போது தான் உள்ளுக்குள்ள அந்த பேர்னிங் க்ரோனிங் அல்லது சொல்ல முடியாது, அந்த அந்த உணர்வை சொல்லவே முடியாது. இந்த ஒரு ஏன் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தோணும். இப்போ தாவீதின் கண்ணை திறந்தார். பிகாஸ் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னா, அவன் பாடி அப்படியே ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ணும்போது எல்லா இடத்திலும் முகத்தில் கூட அந்த ஸ்கல்ல கூட ஹெல்மெட்டு ஸ்கல்ல கூட போட்டிருக்கான். அந்த கிரில்லாம் இருக்கும்ல, கிரிக்கெட்டில் போட்டிருக்க மாதிரி எல்லாம். கர்த்தர் அவனுக்கு ஒரு இடத்தை காண்பித்தார். அதுதான் நான் சொல்றேன். 2 நடக்குது. தாவீது மாத்திரம் பேட்டில் பண்ணல, போர் செய்யல, கோலியாத்துக்கு விரோதமாய் அவன் எழும்பல. இவன் சொல்றாரு, தாவீது தாவீது உன் அடைப்பையிலிருந்து கல்லை எடு. அதாவது ஒரு பாயிண்ட்டை நான் காட்டுறேன். இந்த ஸ்னைப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த பாயிண்ட்டை நான் காட்டுறேன். அது பொட்டு, நெற்றி பொட்டு. ஒருவேளை இங்கே கூட கவர் பண்ணியிருந்தானா, இல்லை இந்த சைடில் கேப் இருந்ததா, எந்த சைடில் கேப் இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன கூழாங்கல், அதாவது அந்த இதில் இருப்போம்ல, இந்த உண்டிகோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில், அதில் கல் பிடிக்கும்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன மார்பிள் தான், ஸ்மால் கல் தான், ஸ்மால் பேஸ் தான். அதை எறிந்தான். மீதியெல்லாம் கத்தர் பார்த்துட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த ஆரோ எறிகிறவங்க, அம்பு ஏறுறவங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காற்று ஓட்டம்லாம் பார்ப்பாங்க. இந்த காற்று எந்த பக்கம் வீசுது, எவ்வளோ தூரம் வீசுது, அப்படிலாம் பார்த்து தான் இந்த ஏர் டைனமிக்கெல்லாம் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அது போய் அடிக்கும். ஆக்சுவலி அப்படி போய் இப்படி தான் போகும். ஸ்ட்ரைட்டாக சிலது ஸ்ட்ரைட்டாக போகும், சிலது இப்படி போகும், சிலது இப்படி போகும். உங்களுக்கு தெரியும், இந்த காற்றுடைய வெலாசிட்டி பொறுத்து தான். இது எல்லாம் கருத்தர் பார்த்தா அந்த ஒரு கல் கரெக்டாக அந்த பிளாங்க் பிளேஸில், அதாவது அந்த பாயிண்ட்ல, நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு விரோதமா நிற்கிற பிசாசு அல்லது எதிராளி, நமக்கு எதிராக நிற்கிறவன், அது வியாதியா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், பிரச்சனை பெருசா இருக்கட்டும், பேட்டில் ஃபீல்ட்ல கோலியாத்து மாதிரி இருக்கட்டும், ஃபேரோ மாதிரி இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது வகையில கேன்சர், சின்ன கேன்சர், அதாவது கண்ணுக்கு தெரியாத கேன்சரா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், சிறுநீரகமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், நான் டோட்டலா சொல்ற விஷயம் அதுதான், அப்ளிகேஷன் இதுதான். கர்த்தருடைய பார்வை ஷார்பன், அவருடைய கண்கள் எங்க படுதுன்னா இலக்கு, எக்ஸாக்ட் இலக்கு, எக்ஸாக்ட் இலக்கு. கர்ஜிக்கிறவன் எத்தனை நாட்கள் அந்த 40 நாட்கள் நின்றானாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கானுங்க. இப்படிதான் இருக்குது உலகமே, இப்படிதான் இருக்கு. ரொம்ப பெருசா என்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படியெல்லாம் நின்றுட்டு, ஆண்டவர் ஒரே ஒரு சின்ன கல், ஒரு சின்ன பையன், அவன் கையில் இந்த புறப்பட்ட கல்லை வைத்து ஒரு மனிதனை மலையை கீழே முகம் குப்புற விழும்படி செய்தார். உடனே அவன் கையில் ஆயுதம் இல்லாததுனால அவன் கத்தியை எடுத்தான். அதில் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி சொன்னால, சவுளுடைய எந்த ப்ராப்பர்ட்டியுமே அவனால் தூக்க முடியல, தூக்கி நடக்க முடியல. சவுலே 7 ஃபீட்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கத்தியே ஒரு 2.5 ஃபீட் இருக்கும், அதே அவனால் தூக்க முடியல. கோலியாத் எத்தனை பெரிய ஹைட்டு, அவன் எவ்வளோ பெரிய கத்தி வச்சுருந்துருப்பான். நிச்சயமாகவே அது எத்தனை பவுண்ட் இருந்திருக்கும், கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பவுண்ட்ஸாவது இருந்திருக்கும், மினிமம் 25 பவுண்ட்ஸாக இருந்திருக்கும், 25 கிலோஸாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன், அவ்வளோ பலசாலி. ஒரு வெட்டினா காலி. 25 கிலோ உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ரைஸ் பேக். அது சாதாரணமாக தூக்கிலாம் சுத்த முடியாது.
ஆனா எங்கிருந்தங்க பலம் வந்தது? அதான் சொல்றேன், சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீ இன்னைக்கு சிறியவன் என்று சொல்லப்படுகிறாய், ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டுதான் ராட்சதனை அவன் ஆயுதத்தை வைத்து அவனை அழிக்கிற ஒரு பெரிய அதிசயத்தை செய்யப்படுகிறார். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயுதம் பண்ணுவார். நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். சில விஷயங்கள் ரொம்ப இனி ஒரு 2-3 நாட்களா இல்லை, நமக்கு என்ன வியாதி, வெள்ளவேனங்கள், சோர்வுகள், நம்ம பிரச்சனைகள் தலை போகிற காரியமாக கூட இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சிருங்க. தலை போகிற காரியங்களாக இருக்கட்டும். ஏன்னா பிசாசு இந்த காலத்துல ரொம்ப வேகமா பயங்கரமா அவன் பலரிடத்துல செயலாற்றி கொண்டிருக்கிறான். மனுஷனை ஏவி விட்டு கொண்டிருக்கிறான், வியாதிகளை வர வைத்து கொண்டிருக்கிறான், சண்டைகளை, பிரச்சனைகளை, நிறைய கொலைகள், நிறைய அடிக்ஷன்ஸு, பாவம், இது எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். நாட்டுக்கு நாடு இப்படிலாம் நடக்குது, பயங்கரமா நடக்குது. கடைசி காலம் அவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று நம்புகிறபடினாலே அவனால ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் ஒரு கூட்டத்தை அதிகமாக சேர்த்துருவாங்களோன்னு பயம். இந்த காலையில செபத்துல நிறைய பேர் சேர்ந்துருவாங்களோன்னு அவனுக்கு ஒரு பயம். அதனால எல்லாரையும் தொட்டு பார்ப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எசேக்கியாவுக்கு விரோதமா அந்த 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 பிளவு எப்படி போச்சு? எசேக்கியா பேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமா, ஒரு தூதன் அனுப்பினார். அந்த தூதன் எடுத்து வச்ச நேரம் இல்லை வாசிக்க. ஒரு தூதன் அனுப்பினார், ஒரே ஒரு தூதன் எல்லாரையும் சங்காரம் பண்ணி போட்டார். இதை கண்டுபிடிச்சி நீங்க வாசித்து காட்டுங்க. ஏன்னா எசேக்கியா வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், வியாதியையும் கர்த்தர் மாற்றினார், அவனுக்கு ஜெயத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். அவர் பவர்ஃபுல், அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லமை புரிந்தவர். இப்போ 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 அந்த இந்த இந்த காலத்தில நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் அர்த்தம் பண்ணுகிற ஒரே ஆற்றல், ஒரே சக்தி என் ஆண்டவரிடத்துல மாத்திரம். தினம் கொள்ளுங்க, நல்ல காலையில் எழுந்து சந்தோஷமா போங்க, நல்ல காரியங்கள் நடக்கும். அவ்வளோதான், விட்டு ஓடி போயிட்டான். நம்ம ஆள் யார் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டி பார்த்தா முடியாது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மொர்தகா என் தேவன், மோசே என் தேவன், எஸ்தரின் தேவன், சேக்கியாவின் தேவன், ஆரோனின் தேவன், யோசுவாவின் தேவன், எலியாவின் தேவன், தாவீதின் தேவன், எசேக்கியா அதை அந்த ஃபைட் சொல்றேன், யோசுபாத்தின் தேவன், ஏன் கிடியோனின் தேவன். இவங்க பேட்டெல்லாம் பாருங்க, கிடியோனின் தேவன். ஒரே ஒரு தூதன், அவர் நம் தேவன். அவர் நமக்கு என்ன வந்தாலும் ஆபிரகாம் சொன்னதான், நான் உனக்கு ஷீல்டா இருப்பேன், கவலைப்படாதீங்க. வரும், அம்பு வரும், அம்பு வரலன்னா தான் நம்ம ராங் சைடில் இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு பிரச்சனை வரலன்னா தான் நம்ம பிசாசோடு இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு வியாதி வரலன்னா தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பட் ஆண்டவர் சொல்றார், டோன்ட் வரி, இது எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களை நான் காணான் அந்த சுகத்துக்குள்ளே, அந்த சந்தோஷத்துக்குள்ளே, நலமும் விசாலமான தேசத்திலே நான் உங்களை சேர்ப்பேன். சொன்னோம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக செபிக்க, அவளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும். வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் அந்த கூர் என்ன, அது எந்த இடத்துல அந்த வேர் இருக்கோ அதை அழித்து போடுங்க. யோசேப்புக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்த கர்த்தர் எல்லா நன்மையாய் மாற பண்ணினார். அப்படியே மாற பண்ணுங்க. எங்க சத்துருக்கள் கடற்கரை மணலிலே பிணமாய் மிதப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சத்துருக்களோ எதிராளிகளோ எவனோ, எசேபேலின் எப்படி அவளுடைய மரணம் இருந்தது, ஆமானின் மரணம் எப்படி இருந்ததோ அப்படி நாங்கள் பார்க்க வேண்டாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, பொய் சொல்லாது.
குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதுக்காக காத்து, அது சீக்கிரத்தில் நிறைவேறும். ஆண்டவர் இன்னும் சில பேருக்கு சொல்றார், சீக்கிரத்தில் கல்யாணம், சீக்கிரத்தில் வேலை, சீக்கிரத்தில் குழந்தை பேரு, சீக்கிரத்தில் அதிசயம் நடக்கும், அதி சீக்கிரத்தில் நீங்க உங்க லேசான உபத்திரவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். சீக்கிரத்தில் செய்வேன், அதி சீக்கிரத்தில் செய்வேன். உண்மையாகவே ஆண்டவர் பராக்கிரமசாலியாக நம் மத்தியிலே வந்து எழும்பி நின்று வந்து சொல்லுவார், மகனே உங்க அப்பா பாருடா. அப்போ மார்த்தட்டி சொல்லுவோம், இவர் தான் என் அப்பா, எனக்காக 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 யாவையும் செய்து முடித்தவர் இவர். உலகமெங்கும் சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.